அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் 4வது வானத்தில் உள்ள வானவரை உதவிக்கு வரவழைக்கும் ஒரு அற்புத துஆ. இப்போ இந்த துவாவின் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஹஜ்ரத் அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி, அவரின் புனைப்பெயர் அபு மிஹ்லக். அவர் வியாபாரியாக இருந்தார். அவர் தன்னுடைய பொருளையும் மற்றவர்களின் பொருளையும் வியாபாரம் செய்து வந்தார். மேலும் அவர் வணக்கசாலியாகவும் இரையச்சமுடையவராகவும் இருந்தார். அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்தபோது வழியில் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து, உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கே வை, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த சஹாபி அவனிடம், உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை, இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினார்கள். அதற்கு அவன், இல்லை, உன்னை கொலை செய்வேன் என்று கூறினான். அந்த சஹாபி அவனிடம், நான் தொழுது கொள்ள அவகாசம் கொடு என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுது கொள் என்று கூறினான். அந்த சஹாபி ஒழு செய்து தொழுது கீழ்காணும் துஆவை 3 தடவை கேட்டார்கள். உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார். வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டு அந்த சஹாபியின் பக்கம் முன்னோக்கினார். அவரிடம், நீங்கள் யார்? உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு, நான் 4வது வானத்தில் உள்ள வானவர். நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதியபோது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தம் கேட்டேன். 2வது தடவை ஓதியபோது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலிடுதலை கேட்டேன். 3வது தடவை இந்த துவாவை ஓதியபோது, இது சிரமத்தில் சிக்கியுள்ளவரின் துவாவாகும் என்று ஒருவர் கூற கேட்டேன். உடனே நான் அல்லாஹு தாலாவிடம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று கூறினார். அதன்பின் அந்த வானவர் கூறியதாவது, நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன். எவர் ஒழு செய்து 4 ரகாதுகள் தொழுது இந்த துவாவை கேட்டால் நிச்சயம் அவருடைய துவா ஏற்கப்படும். துன்பத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி என்று கூறினார்கள். அந்த துஆ, யா வதூது யாதல் அரிசில் மஜீதி யா ஃபஆலன் லிமா யுரீது அஸ் அலுக்க பி இஜ்ஜத்திகல்லதி லா துராமு வ முல்கிகல்லதி லா யுலாமு வ பினூரிகல்லதி மலஆ அர்கானா அரிசிக அன் தக்ஃபியனி சர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முஈசு அ இஸ்னி. நீங்களும் 4 ரகாத் நஃபில் தொழுகை தொழுது இந்த துபாவை 3 தடவை ஓதினால் 4வது வானத்தில் இருக்கும் வானவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்து விடுவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம் எதாக இருந்தாலும் சரி, இந்த துபாவை நீங்கள் 4 ரகாத் நஃபில் தொழுகை தொழுது இந்த துபாவை 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு உருவத்தில் 4வது வானத்தில் இருக்கும் வானவரே உங்களுக்கு உதவி செய்ய வந்து விடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.